எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கமெண்ட் நேற்று வந்துருந்துச்சு. இன்றைக்கும் அதே கமெண்ட் 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. கமெண்ட் வந்து எனி டைம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலுமே சரி. நீங்கள் மதுரைன்னு போட்டிருக்கீங்க, 5 நாளாக கத்திக்கிட்டு இருக்கு குட்டி, குறுக்கில் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. 5 டேஸாக நீங்கள் என்னமா பண்ணீங்க? பக்கத்தில் உள்ள வெட்டினரி கூட்டிகிட்டு போயிருக்கலாம். மதுரையில் ஃபெசிலிட்டிஸாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே தான் ராமநாத டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம்னா ஓகே. உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை? இந்த மதுரையில் சேவ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் வந்து லோக்கலில் அடிபட்டுச்சுன்னா அவங்க எடுத்து க்யூர் பண்ணி அவங்களே வச்சுக்குவாங்கம்மா. அது ஃபவுண்டேஷன். இங்கேருந்து தான் அவங்க குட்டிங்களை எடுத்துகிட்டு பிறகு டிரான்ஸ்போர்ட் அதுன்னு கேட்பாங்க. லோக்கல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 5 டேஸாக கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதோட 2வது கமெண்ட் போட்டிருக்கீங்க. கமெண்ட் போடுற டயத்துக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிங்களா? யூடியூபர்ஸில் சொன்னால் மட்டும் என்னமா நடந்துட போகுது? நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துடுவோமா என்ன? முதல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த நம்பரை வர சொல்லுங்கம்மா. ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கம்மா. எனக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு.